வணக்கம் நண்பர்களே. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சியாரா காரை இந்தியாவில் வந்து இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த காரில் மற்ற டாடா கார்களில் இல்லாத அளவுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு 5 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி பெரும்பாலும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து கார் வாங்க போனாங்க அப்படின்னா, மாருதியில் ஆல்டோ காரை பெரும்பாலும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆல்டோ K10 எஸ்ப்ரெஸோ வந்து எடுப்பாங்க. பட் இப்போ அந்த 2 கார்களுக்கான வரவேற்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த 2 கார்களுக்கு மாற்றாக ஒரு டாடா காரை அதிகமான பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே வந்து விலை கம்மியான கார் மட்டும் கிடையாது, அது வந்து சேஃப்டி வைஸும் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு கார். அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஹோண்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்ம இந்தியர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு காரை இந்தியாவில் திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும், அடுத்து ஃபைனலாக வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஹுண்டாய் நிறுவனம் வென்யூ காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த காருக்கு நேரடி காம்படிட்டராக நம்ம மாருதி சுசுகியில் பிரெஸ்ஸா கார் வந்துருக்கு. பிரெஸ்ஸா கார் வந்து ஒரு 4 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குது. இப்போ காம்படிஷன் போட்டி அதிகமாகிறதுனால மாருதி சுசுகியும் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ஸாவில் புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சியாரா காரில் கொடுத்துருக்கக்கூடிய புது விஷயங்கள் 5 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, முதல் டைமாக வந்து ட்ரிபிள் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா சியாரா காரில் வந்து கொடுக்குறாங்க. அதில் நமக்கு வந்து டிரைவர் டிஸ்பிளே வந்துடும், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்துடும். அடிஷ்னலாக வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து சைட் டிஸ்பிளேயும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒரு இது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி மாறிட்டுருக்கு. மகேந்திரா அவங்களுடைய கார்களில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ டாட்டாவும் வந்து சியாரா காரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா டேஷ்போர்டில் இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி சவுண்டு பார் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக வந்து நமக்கு சவுண்ட் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் அப்படின்னாலே அது எங்கே இருக்கும் அப்படின்னா டோரில் இருக்கும். அதேமாதிரி பூட்டில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி இப்போ வந்து நமக்கு டேஷ்போர்டில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஒரு ஆடியோ குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி நம்மளால் வந்து போக முடியும். அடுத்து வந்து 1.5 லிட்டரில் TGDI பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. சியாரா காரில் ஆல்ரெடி 2023 ஆட்டோ எக்ஸ்போலே வந்து பெட்ரோல் இன்ஜினோட வந்து ஷோ பண்ணாங்க. இப்போ வந்து நமக்கு லான்ச் ஆயிருச்சு. இந்த கார்லேயுமே அந்த பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதே இன்ஜின் தான் நமக்கு வந்து ஹரியர் சஃபாரிலையுமே வந்து வரும். டீசலில் மட்டும் கொடுத்துட்டு இருந்ததை இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பெட்ரோலையும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்டபிள் சன் வைசர்ஸ் அந்த ஒரு செட்டப்பும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு வெயில் டைமில் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான சன் வைசர்ஸ் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக வந்திருக்கும். கிளார் அடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணும். அடுத்து பார்த்தோன்னா ஃபைனலாக ஆக்சிலரி டெயில் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பவர்டு டெயில் கேட் தான் சியாராவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹைவேல ஒரு அவுட்ரு ஏரியாவில் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறோம், ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டெயில் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிலரி லைட் வந்து ஆன் ஆகிற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சேஃபாக நம்ம திங்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா சியாரா காரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செடான் டைப்பில் வரக்கூடிய கார்களுக்கான வரவேற்பும் குறைஞ்சிட்ருக்கு. அதேமாதிரி விலை குறைவான ஹேஷ்பேக் கார்களுக்கான வரவேற்பும் வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஏன்னா ஓவராலாக ஒரு மாதத்தில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார்கள்னு எடுத்தோம்னா SUV கார்கள் தான் பெரும்பாலும் டாப் 10க்குள்ளே அதிகமாக வந்து இடம் பிடிச்சிட்ருக்கு. அந்த வகையில் மாருதி கார்களுக்கு மாற்றா டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் தான் டியாகோ. இந்த காருக்கு கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம 2025 அக்டோபரில் 8850 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. அக்டோபரில் ஃபெஸ்டிவல் டைம் ஒன்று, இன்னொரு புறம் வந்து GST டேக்ஸ் வந்து கம்மியானுச்சு. அதனால் எல்லா கார்களுக்குமே வளர்ச்சி தான். அதில் வந்து டியாகோவுக்கு இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கடந்த வருஷம் 2024 அக்டோபர் எடுத்துக்கிட்டோன்னா 4682 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருந்துச்சு. இப்போ இந்த அக்டோபரில் இன்னொரு 4000 கார்கள் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. 89% பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து சந்திச்சிருக்கு. அதே மாதிரி அதிகமாக விற்பனையான டாப் 10 ஹேஷ்பேக் கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல் 3 இடம் வந்து மாருதி கிட்ட தான் வந்திருக்கு. பட் அந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய கார்கள்னு பார்த்தோன்னா முதல் இடத்துல வேகனார் கார் வந்திருக்கு, 2வது இடத்துல பலேனோ கார் இருக்குது, 3வது இடத்துல ஷிஃப்ட் கார் வந்திருக்கு. ஜென்ரலாக இந்த முதல் 2-3 இடங்களில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்டோ, எஸ்ப்ரெஸோ இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து வரும். பட் அந்த கார்கள்லாம் வந்து பின்னுக்கு தள்ளி இப்போ 4வது இடத்த டியாகோ கார் வந்து பிடிச்சிருக்கு. டியாகோவை பொறுத்த வரைக்கும் ஐஸ் இன்ஜின்லேயே நமக்கு வந்து கிடைக்குது, எலக்ட்ரிக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஆரம்ப மாடலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4.57 லட்சம் ரூபாயிலிருந்து விலை நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு புறம் வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 4 ஸ்டாரும் வந்து வாங்கியிருக்கு. அந்த வகையில் வந்து விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கார் மட்டும் இல்லாமல் நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு காராக வந்து டியாகோ கார் வந்து மாறி இருக்கு. அப்போ வந்து மாருதியில் வேணாம், ஒரு 5 லட்சத்துக்குள்ளே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து டியாகோ காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஹோண்டா நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க.
ஹோண்டா பொறுத்த வரைக்கும் 2030க்குள்ளே எக்கச்சக்கமான கார்களை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. தற்சமயம் ஹோண்டா கிட்ட வந்து அதிகமான கார்கள் வந்து கிடையாது. ஒரு சைடு வந்து அமேஸு, சிட்டி, எலிவேட்டு இந்த கார்கள் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. வேறு பெருசாக அவங்கக்கிட்ட செக்மெண்ட்டில் கார்கள் வந்து இல்லை. அந்த மாதிரி சூழலில் தான் நிறைய கார்களை 2030க்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரு ப்ரீலூட் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அக்கார்டு காரை பேஸ் பண்ணி வரக்கூடிய 2 டோர் காரு, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காரை சிபியு யூனிட் படி தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்போ வந்து காரோட ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பணக்காரர்களுக்கான ஒரு காராக தான் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த கார் நேரடியாக எந்த காரை டார்கெட் பண்ணும், எந்த காருக்கு போட்டியாக வரும் அப்படின்னா எம்ஜி நிறுவனத்தில் வரக்கூடிய சைபர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு காருக்கு போட்டியாக தான் இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. 60,000 70 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரலாம். இப்போ இந்த கார்லேயே ஐசி இன்ஜினும் வந்துருக்கு. ஐசி இன்ஜின் கார் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லிட்டருக்கு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மைலேஜ் கொடுக்கும். பட் வரப்போகிற ப்ரீலூடு காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2.0 லிட்டர் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 197 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 315 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைப்ரிட் டெக் இருக்கிறதுனால 20 24 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான காராக சொல்லிட முடியாது. 0-100 கிலோமீட்டர் வேகத்தை 6.7 செகண்ட்ஸில் தான் இந்த கார் வந்து ரீச் பண்ணும். ஸோ வந்து ஃபாஸ்ட்டு அசலரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மைலேஜ் வைஸ் வந்து இந்த கார் ஓரளவுக்கு பெட்டராக வந்திருக்கு. டிசைன் வைஸ் போனோம் அப்படின்னா 2 டோர் மாடலாக இருந்தாலுமே கூட 4 பேர் உட்கார அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து கேபின் செட்டப் வந்து வரும். உள்ள 10.2 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வரும். 9 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துடும். ஃப்ளாட்டான ஸ்டியரிங் வீல், வயர்லெஸ் சார்ஜர், அடாஸ் டெக்னாலஜி, 8 ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து வரும். அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா மாருதி சுசுகி நிறுவனம் பிரெஸ்ஸா காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பிரெஸ்ஸா காரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் மாடல் தான் விற்பனையில் வந்து இருக்குது. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் மாடலையுமே 2022 விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, பெரிய அப்டேட் வந்து கொடுக்கல. ஒரு ரீசன்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா மாருதிக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவராக போகலை. ஏன்னா அந்த டாப் 10 அதிகமாக விற்பனையாகக்கூடிய கார்கள் பட்டியலிருந்து பிரெஸ்ஸா கார் வந்து வெளில போணுச்சு. கடந்த அக்டோபரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த அக்டோபரில் வந்து சேல்ஸும் ட்ராப் ஆணுச்சு. கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் சேல்ஸ் ட்ராப் ஆகுறது அப்படிங்கிறது சில கார்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துச்சு. ஏன்னா எல்லா கார்களுமே வளர்ச்சி தான், சில கார்கள் ட்ராப் ஆணுச்சு. அதில் ஒரு முக்கியமான கார் வந்து பிரெஸ்ஸா. இப்போ இந்த காரில் வந்து அப்டேட் வந்து கொடுக்கறதா இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து இந்த காருக்கு போட்டியாக வென்யூ கார் வந்துருக்கு. வென்யூலாம் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் ஹுண்டாய் நிறுவனம் வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ அடுத்து பிரெஸ்ஸாலாம் நம்ம வந்து புது அப்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்குறப்ப சைட் ப்ரொஃபைல் மற்றும் ஃப்ரண்ட் ஃபேஷியா இது ரெண்டுமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் அதில் பெருசாக சேஞ்சஸ் வந்து இல்லை. பட் வந்து ஃப்ரண்ட்டு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. சைட் ப்ரொஃபைல்லையுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகும். லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி நமக்கு வந்து வரும். நார்மலாக செகண்ட் ஜென்ரேஷன் மாடல்லே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஏர் பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்டு, ரியர் பார்க்கிங் சென்சார், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். அடிஷ்னலாக லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி மட்டும் ஆட் ஆகுது. அதேமாதிரி ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் என்சிஏபி கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கின ஒரு கார் தான் வந்து பிரெஸ்ஸா. அதனால் பில்டு குவாலிட்டியும் வந்து சேம் நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து இந்த காரில் வந்து கொடுப்பாங்க. நம்ம எர்டிகா XL6 இருக்கக்கூடிய இன்ஜின் நமக்கு வந்துடும். அதேமாதிரி நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் இந்த காரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ஜினில் வந்து கை வைக்காமல் டிசைன் வைஸ் மட்டும் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ரீசெண்டாக மாருதி விற்பனைக்கு கொண்டு வந்த விக்டோரிஸ் அந்த காரை பேஸ் பண்ணி தான் இந்த வரப்போகிற பிரெஸ்ஸா கார்லையும் ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.